பல மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி அந்த கோண்டுவானா கண்டத்துல என்னென்ன கண்டங்கள்லாம் சேர்ந்து இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா சவுத் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, அண்டார்டிகா, ஆஸ்திரேலியா அண்ட் இந்தியா, இந்த 5 சேர்ந்து இருந்துச்சு. இப்படி இது எல்லாமே ஒன்னா சேர்ந்து கோண்டுவானா கண்டமா இருந்தப்பதான் இந்தியாவிலே மிகப்பெரிய பாம்புகள் வாழ்ந்திருக்கு. அப்புறம் காலப்போக்கில் கோண்டுவானா கண்டம் கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சு ஒவ்வொரு திசையில போயிடுச்சு. அப்படி பிரிஞ்சு வரப்பதான் இந்த ஒரு மிகப்பெரிய பாம்பு மட்டும் இந்தியாவிலே இருந்துருச்சு. இந்த ஒரு விஷயத்தை தான் அவங்க டீப்பா சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது 47 மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி இந்த ஒரு ஜெயின்ஜாண்டிக்கான பாம்பு இந்தியாவில் வாழ்ந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. இதை கண்டுபிடிச்சோன்னு இந்த பாம்போட நீளம் வெயிட் எவ்வளவு இருக்கும்னு எஸ்டிமேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி எஸ்டிமேஷன் பண்ணதுல இந்த பாம்பு 11 மீட்டர்ல இருந்து 15 மீட்டர் வரைக்கும் நீளம் இருக்குமாம். அது உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு மனிதனோட ஹைட் 150 சென்டிமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதே ஹைட் இருக்க 10 மனிதர்களை ஒருத்தவங்களுக்கு மேல ஒருத்தவங்களும் அடுக்கணும்னா எவ்வளவு உயரம் வருமோ அந்த அளவுக்கு நீளமானதான் இந்த பாம்பா. இந்த நீளம் சாதாரண நீளம் கிடையாது. இதுக்கு முன்னாடி இந்த உலகத்துல வந்த மிகப்பெரிய பாம்பா நம்ம பேசியிருந்தோம் பாத்தீங்களா, டைட்டனோபோவா, அதை விட மிக நீளமான பாம்பா தான் இந்த பாம்பு இருந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டா சொல்லணும்னா இது வரைக்கும் பூமியில தோன்றின பாம்புலே மிக நீளமான பாம்பு அப்படின்ற வேர்ல்ட் ரெக்கார்டம் இப்ப இந்த பாம்பு தான் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட இந்த பாம்போட வெயிட் மட்டும் எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 1000 கிலோ இருக்கலாம்னே சொல்றாங்க.